ஹாய் டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய மை லவ் இஸ் ஒன்லி ஃபார் ஹிம் டு போய் டு ஃபைனல் பார்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு நம்ம எப்படி என்ட்ரி பண்ணாக்க நம்ம டேவும் போயினும் ரெடி ஆகிறாங்க. அவங்க பேரண்ட்ஸை பார்க்கறதுக்காக ஜிக்கினே வரலையா சொல்கிறாங்க. டா, எனக்கு அசைன்மெண்ட் ஒர்க் இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் சரி ஓகே எனக்கு போய்ட்டு வரா சொல்கிறாங்க. சரி டா பத்திரம் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. டேவும் போயினும் இப்போ ரெடி ஆகிட்டு போயிடுறாங்க. அவங்க போகிறத நம்ம ஜெக்கி பார்த்துருக்காங்க. ஜிம் பார்த்துட்டு அவங்க போனதுக்கப்புறமா கார் மூணு ஆகிட்டுருக்கு. கார் மூணதுக்கப்புறம் ஜெக்கி டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறான்னு சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் அசைன்மெண்ட் ஒர்க் பண்ண போகிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே ஜெய்க்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அசைன்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம சேம் ஜெய்க்கும் பக்கத்தில் உட்காந்து பண்ணிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜெக்கி அப்படி கேட்டு வந்து எழுதிட்டு இருக்காரு. அவன்கிட்ட ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. பர்மிஷனை கேட்கறது ஓகேவா, ஜஸ்ட் கேளு. சரி ஜெக்கி சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. வீட்டில் யாரும் ஓகேவா, நீ நான் தான் இருக்கும், என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஓகே, உனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு என்கிட்ட, ஜஸ்ட் கேளு. ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீயே போல கேட்குறாங்க. எங்கே கேட்குறாங்க. அதான் நம்ம டே ஒயின் கூட சொல்கிறாங்க. இங்கே பாடா அவங்க பேரண்ட்ஸ் மீட் பண்ண போகிறாங்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியும், நீங்களாம் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் அவங்க தெரியல சொல்கிறாங்க. நல்லாவே தெரியும், அங்கிள் ஆண்டி எல்லாம் சொல்கிறாங்க. கிராண்ட் ஃபோர் தெரியும் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஏன்னா என் பாய் ஃப்ரெண்ட் தனியாக இருக்கா சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. என் பாய் ஃப்ரெண்ட் தனியாக இருக்கான் ஓகேவா, அவனுக்கு லோன்லியாக இருக்க பிடிக்காது. செகண்ட் அவன் பயப்படுவான். அவனை தனியாக விட்டுட்டு எல்லாம் அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ண முடியாது ஓகேவா. எனக்கு நிறைய டைம் உங்களை ஃபேமிலியில் பார்த்துட்டு தான் இருக்கும், நான் சின்ன வருஷம் தெரியும். அப்புறம் இப்போலாம் எப்போலாம் அவங்க இங்கே வருவாங்களோ அப்போலாம் மீட் பண்ணிக்கலாம் சரியா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. சரியா அவங்க வந்து ஜஸ்ட் போயிருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ் மீட் பண்ணுறதுக்கு. எனக்கு ஒரு பாடி வந்து வர சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நாளைக்கு டேவோட பாடிடா சொல்கிறாங்க. அப்போ டேவோட பாடி ஆமாம் நாளைக்கு டேவோட பாடி ஓகேவா, அதனால தான் அவங்க பேரண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அவனை பார்த்துட்டு போகிறதா வந்திருக்காங்க. ஃபேமிலி எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பாடி செலக்ட் பண்ணுறதா தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படி போயிருக்கிறதா சொல்கிறாங்க. பாரு ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி இப்போ உடம்பா பெண்ணை வச்சுட்டு கிட்ட வராங்க. ஜிம் பையன் சொல்லிட்டு இப்போ ஜெக்கி பேச கப்பான்றாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஓகேவா, உன்னை எந்த இடத்துல வந்து இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணிக்க மாட்டேன் சரியா, நீ எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா, நீ தனியாக எப்படி அங்கே போய் ஹாப்பியாக இருப்பான் ஜெக்கி சொல்கிறாங்க. இல்லை ஜிம் டேன்னு கூப்பிட்டாங்க. அவங்க ஃபேமிலி சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலிக்கு ஸ்ட்ரேஞ்சராக தெரியும் ஓகேவா, நியூவாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறல, பார்த்தா ஃபஸ்ட் டைம் நியூவாக பார்த்தா உனக்கு அப்படி தான் இருக்கும் ஓகேவா, அதனால நீ வந்து வேணான்னு சொல்லிட்டேன், நீ போகிறப்ப நான் மட்டும் எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்கிறாங்க. பாரு நான் உனக்காக நான் இருக்கேன் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. உனக்காக நான் இங்கே இருக்கேன் சரியா, எனக்காக நான் பார்த்துக்கோங்களா ஜெக்கி சொல்கிறாங்க. அதே சொல்கிறேன். நான் லவ் பண்ணல ஜஸ்ட்டு பேச்சுக்காக மட்டும் சொல்ல ஓகே, எல்லா இடத்துக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் சரியா, எனக்கு இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா ஏன் சொல்கிறாங்க. எனக்கு நான் உனக்கு லவ் கேர் கொடுத்தேன்னா அது வந்துட்டு நம்ம டே ஏன்னா ஒரு பஸ் வாங்கணும் உங்கள்கிட்ட எனக்கு பயமாக இருக்குது. இப்போ நான் வந்துட்டு லவ் பண்ணுறது சொல்லிட்டு உனக்கு கொஞ்சமாக கேர் கொடுத்தா கூட அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமே தெரியும். அதே நான் வந்துட்டு லவ் பண்ணுற அதை ஹைட் பண்ணிட்டு எனக்கும் லவ் பண்ணுறதை யாரும் சொல்லாமல் ஜஸ்ட் நான் கேர் பண்ண வச்சுக்காது, உனக்கு தப்போ தெரியாது. அவனை எவ்வளோ கேர் பண்ணாலும் சரி, எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டாக நார்மலாக பார்க்குறேன்னு நினச்சிப்பாங்க ஓகேவா சொல்கிறாங்க. உங்களை பஸ் வாங்க அவங்க நார்மலாக எடுத்துப்பாங்க சேர்க்க சொல்கிறாங்க. நீ இவ்வளோ யோசிக்கிறியா சொல்லுங்க. ஆமாம் சரி அவங்க நேரம் ஹார்ட் பண்ணக்கூடாது. எனக்கு டே தான் உனக்கு அங்கே கூட்டிட்டு வந்திருக்கா ஓகே, டே தான் வந்துட்டு ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்திருக்கா சரியா, அதனால ஒன்று யார் ஹார்ட் பண்ணுறதுனால பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்படி டே சொல்கிறேன். ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நானே வந்து லவ் பண்ணி நான் இந்த வீட்டுக்கு வச்சுக்கேன், நான் வந்து யோசிக்க மாட்டேன் எதுக்குமே, டே கூட்டு வந்திருக்கேன் சடனாக நான் உங்களுக்கு கொடுக்க லவ் கேரலாம் அவங்க கொஞ்சம் ஃபஸ்ட்டு வாங்க. எனக்கு தெரியும், எனக்கு ஜெக்கி ஒயன் பற்றி டேவுக்கு தெரியும், அவங்க என்ன ஃபஸ்ட்டு வாங்க சரியா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சரி, அதனால தான் ஒன்று பார்த்து யாரும் ஃபஸ்ட்டு வாங்கலாம் சரியா, அது என்னோட பாய் ஃப்ரெண்ட் அவங்க எப்போ சேஃபாக ஹாப்பியாக இருக்கணும், எனக்கு இப்போ சேஃபாக லவ் பண்ணுறது ஹாப்பியாக இருக்குது ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அதை சொல்கிறாங்க. பாரு நான் எப்போ மாத்திரம் பார்த்துக்கோ, நான் ஹாப்பியாக இருக்கணும், உனக்கு எங்கிட்ட இப்போ எனக்கு செக்யூராக ஃபீல் ஆகிட்டு இருக்கணும், எனக்கு ஃபியூச்சரில் எப்படி ஒன்றா வாழ போகிறோம் இல்லையா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஃபியூச்சரில் ஒன்றா வாழ போகிறோம் இல்லையா, இப்போ உங்கள் செக்யூரன்ஸ் எனக்கு கொடுக்கணும் ஓகேவா, லைஃப்லாம் ஜெக்கி கூட இருக்கணும், ஜெக்கி கொடுத்து லைஃப் ஹாப்பியாக சொல்லிட்டு உனக்கு ஃபீல் ஆகணும், அந்த ஃபீல் அந்த கம்ஃபர்ட் நான் கொடுக்கணும் உனக்கு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. நான் கேட்கவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீ லவ் பண்ணுறா கேட்குறாங்க. இது எனக்கு கேள்வி ஜெக்கி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இது கேள்வி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்கிறாங்க. ஜெக்கு ஹக் படிக்கிறாங்க. ஜெக்கு ஹக் படிக்கிறாங்க. என்னாச்சுமா சொல்கிறாங்க. ஜிம்க்கு சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்படியா ஹாப்பியாக இருக்குது ஜெக்கி சொல்கிறாங்க. அதே சார் ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா ஜெக்கி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ எனக்காக கோவமாக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் அசைன்மெண்ட் ஒரு விஷயம் இல்லை சரியா, ஜஸ்ட் ஒன்னோட பண்ணிவிடுவாங்க, நீ தனியாக பார்த்துட்டு இருக்க முடியுமா, அங்கே போய் நான் ஹாப்பியாக இருக்க முடியுமா ஜெக்கிக்கிறாங்க. டே கொஞ்சம் டேலாம் கொஞ்சம் மாட்டேன் நாளைக்கு உனக்கு பர்த்டே சொல்கிறாங்க. நாளைக்கு டேவோட பர்த்டே நாளைக்கு டேவோட பர்த்டே இப்போ நாளைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜெக்கி ஜிம் ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஓகேவா, அசைன்மெண்ட் பண்ணுறியா சொல்கிறாங்க. சரி நான் பண்ணி தரவா, இல்லை நான் பண்ணிப்பா ஜிம் சொல்லிட்டு இப்போ ஜிம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் மட்டும் எழுதிருக்காங்க. அவங்க எழுதி முடிக்கும் போது எனக்காக ஜிம் பார்க்குறாங்க. டீ வந்துட்டாங்க சொல்கிறாங்க. இல்லையா அவங்க சீக்கிரம் வர வாய்ப்பு இல்லையா சரி ஜெக்கி சொல்கிறாங்க. அப்புறம் யாரும் சொல்கிறாங்க. இப்போ ஒரு வாய்ஸ் ஜெக்கியை சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க காயாக்கம் சொல்லிட்டு போய் வர முடியாது பார்த்தாக்க அவங்க நான் 3 பேர் 4 பண்ணிட்டு இருக்காங்க. டே என்ன பண்ணுங்க சொல்கிறாங்க. அதாவது 3 பேர் இருக்கிறாங்க ஓகே, ஜாக்சனே காய் மெக்கு சரிடா வெளியே போய் சாப்பிடாம சொல்கிற வெளியே என்ன சொல்லலாம் சொல்கிறீங்க. இல்லைடா வீட்டில் கேஸ் இருந்துச்சு சொல்கிறாங்க. கேஸ் இருந்துச்சு. ஆமாடா கேஸ் இருந்துச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் கேட்குறாங்க. அப்போ இண்டக்ஷன் சமைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதை சமைச்சு சரி வர சரியா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க வாங்க அதில் வெளியே போய் சாப்பிடலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்கலாம் சொல்கிறாங்க. டேம் ஒயின் விட தான் போயிருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி அவங்க போய்ட்டு அவங்க ஃபேமிலி சாப்பிட்டோம் வாடா நம்மளை போய் சாப்பிட்லாம் சொல்லி ஜஸ்ட் கூப்பிட்றாங்க.
இப்போ ஜேகே சரி ஓகே போகலாம் சொல்லிட்டு ஜிம் போகலாமா சொல்கிறாங்க. ஓகே ஜங்கா சொல்கிறாங்க. நாங்கள் போய்ட்டு கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்லிட்டு ஜேகே ஜிம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. இப்போ நம்ம இவங்க பார்க்குற பைக்கில் போகிறோம்ல சரிடா சொல்கிறாங்க. இப்போ பைக் எடுக்கிறாங்க. ஜேகே பார்க்குற ஜிம் உட்கார சொல்கிறாங்க. ஜிம் உட்காராங்க. ஜிம் ஹாப்பியாக இருக்கும். நைட் டைம் கொண்டு போய் போகிறாங்க. டே டைம் ஹக் கூட வர முடியாது பைக்கில் போகிறப்போ. இப்போ ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஜாக்சன் பைக் ஒரு செகண்ட் நம்ம காய் வந்துட்டு மெக்கு போகிறது தனியாக போகிறது. மெக்கு தனியாக ஒரு பைக்கில் போகிறது. காய் ஜாக்சன் ஒரு பைக்கில் போகிறாங்க. நம்ம ஜிம்னு ஜேகே ஒரு பைக்கில் போகிறாங்க. இப்போ ஜிம் ஜேகே ஒரு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பியாக சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி. ஜிம் ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பயப்படாம ஹக் பண்ண ஓகே. நைட் டைம் யாரும் பார்க்க மாட்டாங்க ஓகேவா. நீ தான் ஹக் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு எந்த இருக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் ஆமாம் நீங்கள் எந்த ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்து வாங்க போகணும்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க. அது எனக்கு தெரியல ஜிம்க்கு அது ஆட்டோமேட்டிக்காக வர சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜேகே வாழ பண்ணிட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஜாக்சன் போய்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துட்டாங்க. இப்போ ஜிம் ஜேக்கிழமை அங்கே தான் போகிறாங்க. போய்ட்டு எல்லாம் ஒரு டேபிள் உட்காராங்க. இப்போ நம்ம காய் நிறைய ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காய் நீ எதுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் போய் சாப்பிடாண்டா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க கம்மியாக சாப்பிடுவாண்டா சொல்கிறாங்க. அப்போ ஜிம் நல்லா சாப்பிட வளர பையில ஜாக்சன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜேகே காய் வெக்கு எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்சன் சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்கா எனக்கு குல்ஃபின்னு சொல்கிறாங்க. குல்ஃபியாகவும் சொல்கிறாங்க. தராங்க குல்ஃபி வாங்கிக்கிறாங்க. ஜேகே மட்டும் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு வேண்டிய வாசல் எடுக்க என்ன சொல்கிறாங்க. சரி வாங்கடா சொல்லிட்டு இவங்களாம் குல்ஃபி சாப்பிட்றாங்க. ஜிம் பாதி சாப்பிட்டுப்பாரு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. போனமா சொல்லிட்டு பைக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த பைக்கில் மாதிரி போயிட்டு இருக்கோம். ஜேகே பைக் வந்து மெதுவாக வந்துருக்கோம். இப்போ நம்ம ஜிம் லாஸ்ட் பைக் வந்து வைக்கிறாங்க. அப்போ நம்ம லாஸ்ட் வந்து முடிய போகுது. அப்போ நம்ம ஜேகே மிரரில் பார்க்குறாங்க. பைக் மிரரில் பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஜம்கா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அந்த பைக்கை ஸ்டாப் பண்ண மாதிரி அப்படியே வந்து ஹெட் மட்டும் ஆன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் லைட் லிப்டில் மவுத் வச்சு லிப்பில் இருக்குது. அந்த பாதி மவுத்லேயும் பாதி வெளியே இருக்குது. இப்போ அப்படியே வந்துட்டு அந்த குல்ஃபி அவரும் லிப்பில் கிஸ் பண்ணி எடுத்துறாரு. ஜிம்முக்குலாம் ஒரு ஷாக்கு ஹாப்பினஸ் தான். ஜிம் பார்த்துருக்காங்க. ஜேகே எடுத்துக்கிறாங்க. நல்லா இருக்குது குல்ஃபி சொல்கிறாங்க. அங்கே கேஷ்வலாக சொல்கிறாங்க. எனக்கு இங்கேருந்து வேலை சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இங்கேருந்து வேணும் ஓகேவா. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யாரை பார்த்து போகிறாங்க சொல்கிறாங்க. யார் பார்க்க மாட்டாங்க ஓகே. அவங்க பாருங்க பைக் முன்னாடி போயிடுச்சு. ஜேகே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உனக்கு என்னன்னு சொல்கிறாங்க. எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்த்துட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் போதும் சரியா. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்த்து போகலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பைக் எடுத்து பண்ணுறாங்க. ஜிம் ஜேகே ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க வீட்டுக்கு. இப்போ எங்கள்கிட்ட பார்க்குறாங்க. டே பாய்டா சொல்கிறாங்க. பாய்டா சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடாங்க. 3 பேர் வந்து பக்கம் ஜிம் ஜேக்கு வீட்டுக்கு வராங்க. இன்னும் டே வரலையா சொல்கிறாங்க. லேட் நைட்டு தான் வருவாங்க சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது சரி என் ஜெக்காவும் சொல்கிறாங்க. நாளைக்கு டேக்கு பாடியில் கேக்கு வாங்க வெளியே சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறது கேக் மேக் பண்ணுறது சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறாங்க. இப்போ வாங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது கேக் மேக் பண்ண தெரியுமா நல்லாவே மேக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. உனக்கு சரி பண்ண வர சொல்கிறாங்க. கத்துறவா கேட்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. கற்றுக்கோ. அப்போ தான் ஆஃப்டர் மேட்சுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு பர்த்டே வரும். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே வரும். அப்புறம் வெட்டிங் ஆனிவர்சரி வரும். அப்புறம் சர்ப்ரைஸ் பண்ணணும்ல. ஜிம் ஜேகே சொல்கிறாங்க. இன்னும் பேசலாம் சொல்கிறாங்க. ஏன் நடக்க போதுன்னு சொல்கிறான். ஜே கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. பாரு நீ ஒரு கேக்கில் ரெடி பண்ணி கற்றுக்கோ சரியா சொல்கிறாங்க. சொல்கிற கேக்கில் மேக் பண்ணி கற்றுக்கோ ஓகேவா. அப்போ தான் குழந்தைங்க பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நான் வந்துட்டு அது பண்ண தெரியும். நான் ஆஃபீஸில் போய்ட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லை. அந்த டைம்ல இப்போ கற்று வச்சுருந்துச்சு. அப்போ ஹெல்ப் ஆகலாம் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோ தூரம் போயிடுச்சு. பிளானே சொல்கிறாங்க. பிளான் இல்லை சரியா லைஃபாக தான் ஜேகே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. லைஃபாக தான் சரியா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அக்கா தர சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீ வா ஜேகே பேப்பரெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. கேக் வந்து வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் ஜேகே பார்த்துருக்காங்க. ஜேகே பார்த்து பண்ணிருக்காங்க. ஜங்காவும் சொல்கிறாங்க. உங்கள் ஃபியூச்சர் லைஃப் ரொம்ப கொடுத்து வச்சுங்க சொல்கிறாங்க. என்ன ஜேகே ஆமாம் நீ ரொம்ப லக்கி தான் அவங்க. எனக்கு நீ ரொம்ப அழகாக குக் பண்ணுற. செகண்ட் கேக் மேக் பண்ணுறது சொல்கிறாங்க. ஜேகே கேக் மேக் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டு அப்போ நீ யார் கேட்குறாங்க. நான் வந்து சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நான் வந்து சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணுறேன். அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். ஜஸ்ட் லவ்னா சொல்கிறாங்க. லவ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. லவ் பண்ணிவிட்டு போயிடுவா ஜே கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சரி லவ் பண்ணிட்டு கரெக்டாக விட்டு போயிடுவா கேட்குறாங்க. நான் கடையில் விட்டு போக மாட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாருன்னு சொல்கிறாங்க. அந்த பிரேக்கப் பண்ணணும் ஏதாவது ஐடியா வச்சுக்க அவ்வளோ சரியாக தொலைச்சி வச்சுட்றாங்க. என்ன சொல்கிறாங்க. இந்த ஜஸ்ட் லவ் பண்ணிட்டு அப்படி விட்டு போட மட்டும் நினச்சி அவ்வளோ சரியாக தொலைச்சிருவேன். நீ எனக்கு சரியா எனக்கு மட்டும்தான் புரியுதா ஜேகே சொல்கிறாங்க. இன்னும் பார்க்குறாங்க. இதே மேட்ரை சொல்கிறாங்க. மேட்ரு நாங்கள் பாரு இப்போ மேட்ரை விட இன்னும் வேறு என்ன பேசுனா அவ்வளோதான் சரியாக சொல்கிறாங்க. உங்கள் பாரு சொல்கிறாங்க. பாரு எனக்கு ஒய்ஃப் ஓகே நீ தான் எனக்கு ஒய்ஃபு என் குழந்தைக்கு அம்மா சரியாக சொல்கிறாங்க. நீ எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நீ எனக்கு ஒய்ஃபையும் குழந்தைங்களுக்கு அம்மா புரியுதா ஜேகே சொல்கிறாங்க. ஜம்முக்கா சொல்கிறாங்க. பாரு ஜிம்மி மற்ற விஷயம் விளையாட்ட பேசுவோம் ஓகேவா. இந்த லவ் விஷயம் விளையாட்ட பண்ணுறது சீரியஸ் அதற்கு ஓகே புரியுதா. என்னோட ஃபீலிங்ஸோட யாரும் பே பண்ணக்கூடாது. நான் மற்றவங்க ஃபீலிங்ஸோட பே பண்ண மாட்டேன் ஓகேவா. என்ன எதனாலும் பண்ண சொல்ல பண்ணுறேன் ஓகேவா. ஸ்மோக்கிங்கை விட்டுட்டேன். ட்ரிங்கிங் பண்ண சொன்னால் அதையும் விட்டுறேன் ஓகேவா. என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுவேன் ஓகேவா உனக்காக. ஆனால் அவனை விட்டு தர முடியாது ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஒன்று விட்டு தர முடியாது ஜேகே சொல்கிறாங்க. சரி ஓகே சாரி சும்மா தான் சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சும்மா கலக்கு சொல்லாது ஓகேவா சொல்கிறாங்க. சரி சாரி ஜிம் சொல்கிறாங்க. ஒரு டே ஆக்செப்ட் பண்ணி தான் சொல்கிறாங்க. டே ஆக்செப்ட் பண்ணிக்கலாம் புரியல சொல்கிறாங்க. இல்லை
ஒரு டே நம்மள லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணி டே அவன் ஃப்ரெண்ட் அவன் அக்செப்ட் பண்ணிக்காம போவோம் உன ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டாக கூட்டு வந்து அவன் அவன் அக்செப்ட் பண்ணி போவான் கேட்குறாங்க. லாஸ்ட் விட்டாங்க பாரு எனக்கு டேவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தரலாம் சொல்லி வைக்கும் அதுக்கு அமௌண்ட் தர மாட்டேன் ஓகே செக் சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க பாரு அவங்கள்ட்ட போய் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நீ எனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஓகே என் பாய் ஃப்ரெண்ட் பாரு லைஃப்பில் ஓகேவா என் லைஃப் பார்ட்னர் லைஃப் நான் வரப்போகிறேன் கூட ஓகே புரியுதா சொல்கிறேன் எதுக்கு வேறு போட்டு தர மாட்டேன் புரியுதா செக் சொல்கிறாங்க. சும்மா பார்க்குறேங்க அது சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு நானா டேவரம் தான் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறேன் என்ன கேள்வி தான் ஜெக்கிக்கிறாங்க. நீ சொல்லுங்க நானும் ஜெக்கி டேவரம் தான் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறேன் எனக்கு 2 பேருமே போய் பார்த்து ஓகே என் ஃப்ரெண்டு என் பாய் ஃப்ரெண்டு போய் பார்த்து சரியா சொல்கிறாங்க. ஒரு வேளை நானும் டேவரம் தான் ஜிம் சொல்லி கேட்குறாங்க இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க நீ தான் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீ தான் போதுமா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜெக்கி டேட் ஆக் பண்ணிக்கிறாங்க. சாரி நான் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கூடாது ஓகேவா ரொம்ப சென்சிட்டிவான கொஸ்டின் கேட்டுருக்கேன் ஓகேவா தப்பு தான் ஏன்னா உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்து கேட்டுக்கூடாது மன்னிச்சிக்கோங்க ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இன்செக்யூர் இருந்துச்சு அதை கேட்டு தப்பாட்டுக்கு அதுக்கு ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க நான் இந்த படத்துக்கு வரோம் கேட்குறாங்க. அது சார் நான் இந்த படத்துக்கு வரோம் ஓகே என் பாய் ஃப்ரெண்ட் ஓகே எந்த கேட்கலாம் எடுத்துருக்கு ஓகே நீ எது கேட்டாலும் கரெக்ட் ஆன்சர் பண்ண ஓகேவா நான் டேவும் சரி டேவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகேவா அவனை இவங்க என்னட்டு போக விட மாட்டேன் என் ஃப்ரெண்டாக லைஃப் அவங்க கூட இருப்பாங்க சரியா என் பாய் ஃப்ரெண்ட் ஒய்ஃப் கூட கூட இருப்பாங்க ஓகேவா 2 பேரையும் லைஃப் விட்டு தர மாட்டேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் டேவ் ஜெக்கி டைட்டாக படிக்கிறாங்க எல்லாமே ஜெக்கே சொல்கிறாங்க எல்லாம் போயிட்டு ஜெக்கி ஹாக் படிக்கிறாங்க என்னாச்சு இப்படி கோவப்படுத்தினா தானே அந்த பைக்கில் சொல்கிறாங்க. அது சும்மா கேட்டு பார்த்தனா சொல்கிறாங்க என்ன கேட்குற அப்படி இங்கே ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. சாரி ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க சாரி இருக்குது ஜெக்கி இப்போ கையில் வந்து சம்திங்ஸ் வச்சுட்டு போகிற கவர்மெண்ட் வச்சுட்டா ஜெக்கி ஜிம் கவுண்டர் டேப்பில் உட்காருக்குறாங்க. என்ன பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க என்ன பண்ணுறா நீங்கள் பேசுவா கேட்குறாங்க. சரி நீங்கள் பேசுவா அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க பனிஷ்மெண்ட் கொடுத்து கரெக்டாக இருப்பா சொல்கிறாங்க. இன்னும் ஜம்காவும் என்ன சொல்கிறாங்க ஜெக்கி படி ஜிம் இவ்வளோ பைக் பண்ணுறாங்க ஜிம்முக்குள்ள சரியான போயினா அவளுக்கு ஜிம் கத்துறாங்க ஜெக்கி போகிறாங்க கத்து ஜெக்கி தான் இப்போ ஜிம்முக்குள்ள மறுபடியும் பைக் பண்ணுறாங்க லிட்டரலி பிளட்டே வந்து ஜிம் பார்க்குறாங்க அச்சோ பிளட்டு சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க ஜெக்கி கூட பிளட் வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி வைப் பண்ணுறா ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுற சொல்கிறாங்க இப்போ ஜெக்கி வந்து ஜடா பிளட் வைப் பண்ணிட்டு அகைன் கிஸ் பண்ணுறாங்க சாஃப்டாக ஜிம் பார்க்குறாங்க இப்போ கடிச்சு வச்சுட்டு சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க ஒரு ஜிம் நினைக்கிறாங்க அப்போ ஜெக்கி ரொம்ப சாஃப்டாக டெண்டராக கிஸ் பண்ணிட்டு பிரேக் பண்ணுறாங்க. லவ் யூ ஓகே வந்து கோவப்படுதா சொல்கிறேன் கோவப்படுதா கண்டிப்பாக பனிஷ் பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க பனிஷ் பண்ணிட்டு அப்புறம் நானே சமாதானம் பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. அடிச்சுட்டு அப்புறம் சமாதானம் பண்ணுவீங்களா சொல்கிறாங்க. அடிக்க மாட்டேன் ஓகே அப்படி தான் பைக் பண்ணுவோம் பைக் பண்ணுறவா கேட்குறாங்க. அதை பைக் பண்ணிட்டு போக ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறேன் பனிஷ்மெண்ட் எப்படி சொல்கிறாங்க ரொம்ப கோவம் நான் ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறேன் இன்னும் கோவம் வரும் ஓகேவா அது என்ன பேசுனா கோவம் வரும் ஜெக்கி சொல்கிறாங்க சரி லவ் அதிகமாக இருக்குது அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. இவங்க சரி சரி சொல்கிறாங்க என்ன சரி சரி சொல்கிறாங்க. உன்னோட கேக் மேக் பண்ணுங்க சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க கற்றுக்க சொல்லி கேக் கற்று தராங்க ஜிம் கற்றுருக்காங்க இப்படியா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இப்படி ஒரு லேயர் இருக்கணும் ஓகேவா ஜெக்கி சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க அப்புறம் இப்படி ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க இப்போ ஜெக்கி ரொம்ப அழகாக கேக்கை மேக் பண்ணி பார்க்குறாங்க. எப்படி இருக்கு சொல்கிறாங்க பர்ஃபெக்டாக இருக்குது சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க அப்படியே சொல்கிறாங்க ஃபியூச்சரில் இப்படி மேக் பண்ணி தரேன் சரியா சொல்கிறாங்க. சம்டைம் டைம்லாம் பிடிச்சிட்டு நீ மேக் பண்ண சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க சரி ஓகே கேக் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் போய் படுத்துலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அப்புறம் ஜெக்கி வந்து ஃப்ரிட்ஜை கேக் வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஜிம் ஜெக்கிட்டு மேலே வராங்க ஜிம் பார்க்குறாங்க ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க ஜங்க் பார்க்குறேன் சொல்லுடா ஜங்க் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க நான் ஒன்று கேட்பேன் கோச்சிக்க மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க நீ என்ன நாள் கேட்கலாம் ஓகே அந்த பாய் ஃப்ரெண்ட் அவனுக்கு எல்லா ரெட்ஸ் என்கிட்ட இருக்கு ஓகேவா நீ கேளு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டேம் ஒயின் வர வரைக்கும் சொல்கிறாங்க டேம் ஒயின் வர வரைக்கும் சொல்கிறாங்க. என்னை தூங்க வைக்கிறியா ஜிம் கேட்குறாங்க ஜெக்கிக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்கிறாங்க எனக்கு என்னை தூங்க வைக்கிறியா எனக்கு இப்போ இவ்வளோ டேஸ் வந்து எல்லாருமே இருப்போமா எனக்கு பயமாக இருக்காது கீழே ஒயினும் டேவும் இருக்காங்க அவங்க ரூம் இருக்கிற மேலே இருக்கும் எனக்கு பயமாக இருக்காது இன்றைக்கி யார் முடியா நீ ரூமில் இருப்பேன் பக்கத்து ரூம் தான் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என் கூட இருக்க எனக்கு தூங்க வைக்கிறியா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அங்கே பாரு டேவும் ஒயினும் இருந்தால் கூட உனக்கு நான் அவனை தூங்க வைக்கணும் தோணுச்சுன்னு வச்சுக்கேன் கேட்டேன்னா கண்டிப்பாக தூங்க வைப்போம் ஓகே உனக்கு எல்லா ரெட்ஸும் என்கிட்ட இருக்குது பாய் ஃப்ரெண்டா ஜெக்கி சொல்கிறாங்க. அதே சொல்கிறேன் என் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எல்லா ரெட்ஸும் என்கிட்ட இருக்குது இப்போ என்ன நம்ம தூங்க வைக்கணும் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க வா இப்போ ஜெக்கி ஜிம் ரூம்குள்ளே போகிறாங்க இப்போ ஜெக்கி ரூம் லாக் பண்ணிட்டு வாசல் உட்காராங்க இப்போ ஜிம் பெட்டில் ஜிம் போகிறாங்க ஜெக்கி பார்க்குறீங்க வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜெக்கி பண்ணாக்கா அவர் பெட்டில் அந்த சாஞ்சு உட்காந்துருப்பாரு ஜிம் போயிட்டு ஜெக்கியோட செஸ்ட் கூட ஹெட் வச்சுக்கிறாங்க ஜெக்கி ஒரு பேபி மேலே அவுட் பண்ணிக்கிட்டு அப்படி டேப் பண்ணி தராங்க தூங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கியோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காரு எனக்கு சொல்கிறாங்க உனக்கு சொல்கிறாங்க எனக்கு எப்படி இருக்கும்னு தோணுது ரெஸ்ட் ஆஃப் ஃபைவ் வரைக்கும் சொல்கிறாங்க அப்படி தானே இருந்துட்டா போச்சு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க பாரு எனக்கு பாய் ஃப்ரெண்டை மட்டும் இல்லை குழந்தையாவும் ஒன்று பார்த்துப்போம் ஓகேவா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இன்னும் அழகாக பார்த்துப்போம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நிஜமா ஓகேவா எப்போ என் லவ்வில் இன்செக்யூர் ஃபீல் பண்ண மாட்டேன் ஓகே அப்படி இன்செக்யூர் ஃபீல் பண்ண வச்சுக்கேன் நான் தான் ஃபீல் பண்ணுவேன் ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படியா சரி நீ ஹாட்டாக நான் ஹாட் ஆயிடுவேன் ஜெக்கி சொல்கிறாங்க. எப்போவும் ஹாட் பண்ண மாட்டேன் எப்போவும் ஹாட் பண்ண மாட்டேன் ஓகேவா நீ பத்திரமா எப்போவும் கூட பத்திரமா சேஃபாக இருப்பா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கியோட ஜஸ்ட் காஞ்சிக்கிட்டு அழகாக பேசிட்டு இருக்காங்க எனக்கு கதை சொல்கிறாங்க ஜெக்கி உன் கதை சொல்லவா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க நான் சின்ன வயசில் நான் டேவோ என்ன சேட்டை பண்ணுவோம் சொல்லவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஜிம்ட்டு ஏதோ சவுண்டுமே இல்லை இப்போ ஜெக்கி பார்க்குறது பார்த்தா க்யூட்டாக அழகாக பவுட் பண்ணிக்கிட்டு ஜெக்கியோட ஜஸ்ட்டில் ஃபேஸ் வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஜெக்கி அது பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே ஹோல்ட் பண்ணிச்சிருக்காங்க இது வரைக்கும் நான் இந்த மாதிரி யாரையும் பார்த்ததில்லை இது மாதிரி யாரும்
ஆச்சு தெரியுமா, என்னோட ஒய்ஃபை தான் வச்சிருக்கேன். ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் என்னோட ஒய்ஃப் ஓகே, உன்னை தாண்டி ஒரு பர்சன் என்னோட ஹார்ட்டில் ரீப்ளேஸ் பண்ண மாட்டேன் ஓகேவா. ஜேகே சொல்கிறாங்க கண்டிப்பாக டேக்கும் எனக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக பிடிச்சிருக்கு, என்னோட ஒய்ஃபை பார்க்குறப்ப கண்டிப்பாக பிடிக்கும் ஓகே, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, யார் பிடிக்காது ஒன்று அப்படின்னு சொல்லி ஜேகே பார்த்துருக்காங்க. ஜிம் கியூட்டாக தங்கிட்டு இருக்காரு. ஜேகே அப்படி மெதுவாக ஜிம்மில் பெட்டு படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு அழகாக பிளாங்கெட் கவர் பண்ணுறாங்க. சரி ஓகே, ஒரு டேவோ வேணும் வந்து என்னை கூப்பிட்டாங்கனாக்கா அந்த டைமில் பார்த்து சரி வராது, எனக்கு அது கஷ்டம் இல்லை, ஒன்று ஹார்ட் பண்ணக்கூடாது ஓகே, ஒன்று ஹார்ட் பண்ணிட்டா சத்தியமாக தாங்க கூடாது அப்படி ஜேகே சொல்லிட்டு எனக்கு டே தான் இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்கா சரியா, அதனால் யாரும் ஹார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஜிம்மில் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு லிப்பு பார்க்குறாங்க. கேட்டு கால் பண்ணிட்டு கொஞ்சம் பைட் பண்ணிட்டு நான் சார் தாங்குவோம். ஜேகே இப்போ ஜிம்மில் லிப்பில் லைட்டாக பெக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ரூமில் லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜேகே போய் தூங்கியிருப்பாங்க. டே எல்லாம் வந்துட்டு ஜேகே கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டாங்க, வந்து தூங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மில் அழகாக ரெடி ஆகிட்டுருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஜேகே ரெடி ஆகிட்டுருக்காங்க. கீழே வராங்க. அப்போ தான் நம்ம டே ஒரு நியூ ட்ரெஸ் போட்டிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. டே ஹாப்பி பர்த்டே ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அச்சோ தேங்க்யூ ஜிம்மின் கிட்டே வாசுறாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. டே லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டே இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா, இது அம்மா வாங்கிட்டாங்க நேற்று சொல்கிறாங்க. அப்படியா, ஆமாம் அம்மா நேற்று பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியா அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம மொயின் பார்க்குறா ஜிம்மின் ஜேகே எங்கே சொல்கிறாங்க. அது ஜேகே ரூமில் இருப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம மொயின் பார்க்குறேன் கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டு ஒயின் போகிறா. இப்போ நம்ம டே லைட்டாக சிரிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் புரியலையா டே சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒயின் மேலே போயிடறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. டேஜ் உங்களுக்கு எது பிடிக்கும் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அது சார் ஜிம் பார்க்குறேன் சார் ஓகே சார் விட்டுறாரு சொல்லி ஏன் கேட்டேன் சார் சும்மா கேட்டேன் சார் சும்மாவா ஜேகே டே சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஒயின் போகிறா. ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஒயின் சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஜேகே ரெடி ஆகிட்டார் ஃபுல்லாக. இப்போ ஜேகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இல்லை டேவோட பாடி இல்லை நீ கேட்க சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டா ஒயின் சொல்லி பார்க்கல சொல்லி பார்க்கவே சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன் வா சொல்லிட்டு இப்போ ஒயின் கீழே ஒயின் ஜேகே கீழே இறங்கி வராங்க. அவங்க ஸ்டெப்பில் இறங்கி வரும்போது நம்ம இப்படினாக்கா ஒயின் ஃபஸ்ட்டு வரா. ஜேகே பண்ணி வந்துருக்காங்க. டே அது ரெண்டு பார்த்து அழகாக சிரிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே கியூட் ஆகி விங் பண்ணுறாரு. ஜிம் ஜேகே பார்த்துட்டு கூட ஷை ஆகுறாங்க. இப்போ ஃபைனலி அவங்க ரெண்டு பேருக்கு இறங்க வந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. டேரெக்டாக போயிட்டு அவர் கேட்கறது வந்துட்டு வைக்கிறாங்க அந்த டேபிளில். இப்போ நம்ம டே என்னக்கா ஜேகே விஷ் பண்ணுறதா பார்த்துருக்காரு. அவர் விஷ் பண்ணாமல் கேட்கலாம் அன்பாக் பண்ணிட்டு இருக்கேன்னாக்கா அந்த கேக் பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு வச்சுருக்காங்க. இப்போ கேண்டில்ஸாக ஏற்றிட்டு இருக்காங்க. ஜிம் ஜேகே வந்து பார்த்துருக்காங்க. ஜேகே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்குறது. ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்க இருக்கு. மொயின்மே கேக்கு தான் இது பண்ணிட்டு இருக்கா. ஃபைனலாக இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. கேக் கட் பண்ணிட்டே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷ் பண்ண சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே கிட்டே போயிட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ரெண்டு பேரும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஒயின் பார்க்குறாங்க. ரசித்து பார்த்து ரெண்டு பேரும் இப்போ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போவும் ஹாப்பியாக இல்லா சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. நான் எப்போ ஹாப்பியாக பண்ணி எப்போ கூட இருக்கும் சரியாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஃபைனலாக ஹக் ரிலீஸ் பண்ணிட்டு கேக் கட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேவும் சரி டேவும் சரி சொல்லிட்டு இப்போ ஒரு விஷ் மேக் பண்ணுறாங்க. நாங்கள் எப்போ இதுவே ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா. இது வரைக்கும் என் லைஃப்பில் என்னோட ஜேகேவும் என்னோட ஒயின் மட்டும் தான் இருந்தாங்க. இப்போ என் லைஃப் வந்து நியூவாக ஜிம் வந்திருக்கான். அவனே எப்போ கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து விஷ் பண்ணிக்கிறாங்க. அது ஜேகேக்கு நல்லா ஃபீல் ஆகுதுன்னா டே மனசில் நினச்சாலும் மேக்ஸிமம் எல்லாமே புரியும், எல்லாமே மனசில் படிக்க முடியும். இப்போ ஃபைனலி அவர் வந்துட்டு விஷ் மேக் பண்ணிவிட்டு அந்த கேண்டில்ஸ் வந்துட்டு ஊதுறாரு. இப்போ ஃபைனலாக ஒயின் பார்க்குறா. சரி இப்போ கேக் கட் பண்ணலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் கேக் கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணுறது ஜேகேக்கு தான். ஜேகே வாங்கிக்கிறாங்க. இப்போ அவர் ரிட்டன் வந்து டேக்கு ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு ஒயினுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. ஒயின் வாங்கிக்கிறா. இப்போ நம்ம டே ஜிம்முக்கு ஆக்கட்ட சொல்கிறாங்க. ஜிம் வந்துட்டு இல்லை கையில் கூட சொல்கிறாங்க. ஏன் ஃபீட் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. ஏன் ஃபீட் பண்ணக்கூடாதா டே கேட்குறாங்க. இல்லை சார் நம்ம சோல்மெண்ட் தானே ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ நான் கட்ட சொல்லிட்டு இப்போ டே ஃபோர்ஸ் பண்ணி ஃபீட் பண்ணுறாங்க. கேட்க நம்ம ஜிம் சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம டேவா ஜேகே சிரிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒயினுக்கு நம்ம ஒயினுக்கு டேக்கு ஃபீட் பண்ணி விட்றா. எல்லாருமே ஜேகே ஃபீட் பண்ணிப்பாங்க. ஃபீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே காலேஜ் போகலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறேன். டே பார்க்குறேன். இல்லை நம்ம போயிட்டு நான் ஆப்போசிட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான போய் கேக் கொடுத்துருவாங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க கேக் கட் பண்ணுறா. இப்போ டே பார்க்குறாங்க. நான் வர சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா கேக் கட் பண்ணி எடுத்து போயிட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்து அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜேகே அந்த கேக் கட் பண்ணிட்டு கட்ட சொல்கிறாங்க. அது டேக்கு தானே பாடியே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். இருக்கட்டும் டேக்கு தான் பாடி அன்றைக்கி என் பாய் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. கட்ட சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் வேணாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜேகே மனசில் வச்சுக்கிறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படி கிட்ட போகிறாங்க. என்ன சொல்லிட்டு இப்போ ஜேகே கிட்ட போகும். ஜிம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் மவுத் ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ ஜேகே போயிட்டு லிப்பில் அவர் அப்படி ஃபீட் பண்ணியிருப்பாரு. ஃபீட் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே சரியான கேடி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் கொடுக்குறப்ப வாங்கிக்கணும், அதை விட்டுட்டு அப்படியே அமைதியாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை வரல டேம் ஒயின் போனாங்கட்டு நோட்டா சொல்கிறாங்க. வந்துட மாட்டாங்க ஓகேவா சொல்லிட்டு டே சொல்கிறேன். ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறேன். ஜிம்மே சரி சொல்கிறாங்க. ஜம்கா ஜிம் டேக்கு எனக்கு கிஃப்ட் கொடுக்க சொல்கிறாங்க. கிஃப்ட் அவங்க சொல்கிறாங்க. நாளைக்கு கொடுத்துருடா சொல்கிறாங்க. அது சொல்லிடா நான் மற்ற டைமுக்கு திங்ஸ்லாம் வாங்கி தருவேன். எல்லாம் பிடிக்கிறத வாங்கி தருவேன். ஆனால் கிஃப்ட்லாம் கொடுத்தது இல்லையே சொல்கிறாங்க. நான் கொடுத்தாலும் வாங்கி கொடுத்துல சொல்கிறாங்க. எனக்கு கொடுக்கணும் ஆசையாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க என்ன பிடிக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. உனக்கு அவன் என்ன ஃபீல் ஆகுதான் சொல்கிறாங்க. ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. ஓகே இப்போ குட் ஃப்ரெண்ட் மீனிங்காக எதை வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ கூட வரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க.
ஓகே நான் பிரேக்கை வரல கூட்டிட்டு போகிறோம் இல்லை சரியா சொல்கிறாங்க. ஜிம்னு சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் ஒயின் போய்ட்டு கேக் கொடுத்துருவங்க வந்திருப்பாங்க. இப்போ எல்லாரும் ஒன்றா கிளம்புறாங்க போகலாம் மாட்டா சொல்கிறாங்க. அவங்களும் பைக்கில் வராங்க. இந்த பக்கம் நம்ம நம்ம செக்இன் பண்ணுறாங்கன்னா டே சரியா சொல்கிறாங்க. நான் பைக்கில் வருவா சொல்கிறாங்க. இல்லை 2 பைக்கில் வர கூட நிற்கிறேன் காரில் தான் வருவா சொல்கிறாங்க. இப்போ சரி சொல்லிட்டு 4 பேர் காரில் போயிட்டுருக்காங்க. எப்பவும் போல் நம்ம ஜிமினும் டேவும் பின்னாடியும் நம்ம ஜேகே ஒயின் முன்னாடி உட்காந்துருக்காங்க. ஃபைனாக காலேஜ் ரீச் ஆகிட்டாங்க. இப்போ பிரேக் அவர் தான் ஜிம் ஜேகே வெளில போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பக்கத்தில் நம்ம காலேஜ்லேருந்து கொஞ்சம் வெளில ஒரு ஃபேன்சி ஷாப் இருக்குது. அங்கே போயிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸை கொடுக்குற கிஃப்டெல்லாம் பார்க்குறாங்க. அதில் மீனிங்ஃபுல்லாக ஒன்று இருக்குது. இப்போ அந்த கிஃப்ட்டை ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா இது பாரு நிறைய காசு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கெட் பார்க்குறாங்க. வா சொல்கிறாங்க மீனிங்ஃபுல்லாக இருக்குது. என்னக்கா இவ்வாறு பிகம் மை சோல்மேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செயின் இருக்குது. ஒரு கீ செயின் மாதிரி இருக்குது. அது கீ செயின் சொல்ல முடியாது. பிரேஸ்லெட் மாதிரி இருக்குது. ஓகேவா பிரேஸ்லெட் மாதிரி வச்சுப்போம். பிரேஸ்லெட்டாக அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜெக்கெட் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக மீனிங்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இது கமெண்ட் கூட சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பண்ணுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஃப்ரெண்டாக ஜஸ்ட் ஃப்ரெண்டாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அக்செப்ட் பண்ணிப்பார். இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சோல்மேட்டை மாதிரி இருக்கும். அதனால் அவர் வந்து இப்போ அந்த ஒரு மீனிங் பண்ணி எழுதியிருக்காரு. சரி சொல்லிட்டு ஃபைனலி அந்த செயின் வந்து பேக் பண்ணி நம்ம ஜிம் ஜெக்கும் வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் நம்ம டே பார்க்குறாங்க. ஜெக்கே எனக்கு ஸ்பெஷலாக குக் பண்ணி தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன ஜிம் இங்கே வாசு கூப்பிட்றாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. என்ன வேணும் டே கேட்குறாங்க. ஜிம் தான் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணி சொல்கிறாங்க. ஜிம் இப்போ கிஃப்ட் ரேப் பண்ணியிருப்பாரு. இப்போ டே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பிரேஸ்லெட் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை ரீட் பண்ணி பார்க்குறாங்க. யுவர் பிகம் மை சோல்மேட் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு அது ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்படியே பார்க்குறாங்க. டே டக்குன்னு ஜிம் எடுத்து ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்போ நெகட்டிவ் வந்து சோப்பில் உட்காந்து இப்படி ஹக் பண்ணுறப்போ ஒரு மேலே போய் லைட்டான மாதிரி கொஸ்டின் போயிடுது. இப்போ இது பார்க்குற ஜெக்கேக்கு ரொம்ப பாசிட்டிவாகிடுது. ஜெக்கேக்கும் ஒயின் பார்க்குறேன். ஒயினுக்கு ஒரு சிரிப்பு தான் வருது. அவருக்கு பார்க்குற அவருக்கு பிடிச்சிருக்கு. நான் சிம் டக்குனு என்ன பண்ணுறா கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை அந்த கிஃப்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நான் அந்த டே ஜேகேக்கான அவங்க கூட சொல்மெட்டுன்னு சொல்லுவாங்க. சொல்மெட்டு தானே இது கொடுத்ததில்ல. இப்படி கிஃப்ட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஜேகே உங்களுக்கு சின்ன வயசு இருக்காங்க. இப்போ சொல்மெட்டாக இருந்தால் இருக்கீங்க. இப்போ நான் உங்கள் லைஃப்பில் ரீசெண்டாக தான் உங்கள் லைஃப்பில் வந்தேன். நீ வந்து ஒரு ஜஸ்ட் என் ஃப்ரெண்டாக தான் அக்செப்ட் பண்ண நினச்சானா நீ ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ரொம்ப வந்துட்டு ரொம்ப பாசமாக இருக்குது, கேரிங்காக இருக்குது. இது நான் சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்க்கல ஜிம்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டே பார்க்குறாங்க. அப்படியே இந்த மாதிரி நீ நினைக்கிறியா சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் நம்ம லவ் ஷோ பண்ண முடியாமல் கூட போகலாம். ஆனால் லவ் அப்படியே டீப்பாக தான் இருக்கும் நம்ம ஹார்ட்டில். சரியா டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ டே சொல்கிறாங்க. தேங்க்யூ டே அக்கா ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பாரு என்கிட்ட எதுவும் ஹைட் பண்ணக்கூடாது. சரியா சொல்கிறாங்க. நான் ஹைட் பண்ண மாட்டேன். நானும் உடைய ஹைட் பண்ண மாட்டேன். ஓகேவா 2 பேரும் ஹைட்ஸ் கேட்கக்கூடாது. புரியுதா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அவன் சைல்டுஹுட் சோல்மேட். ஓகேவா நீ எனக்கு இப்போ வந்து ஆனால் ரெஸ்ட் ஆஃப் என் கூட சொல்மெட்டாக இருப்போம். ஓகேவா அந்த சொல்மெட்டு இந்த சொல்மெட் பீட் பண்ணுவோம். சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆமாம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பீட் பண்ணும். சரியா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று அப்புறம் சொல்லிட்டு ஜேகி இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் தான் நான் ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கு இன்னும் பிடிச்சிருக்கும். நம்ம ஜிம் ஜேக்கு ஹாப்பியாக இருக்கிறதால கொஞ்சம் பொசிவாக இருக்குது. இப்போ நம்ம ஜேக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. என்ன இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறேன். டே பார்க்குறேன். என்ன சொல்கிறாங்க. வாசல் கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறது இப்போ யாரை சொல்லிட்டு ஜிம்மில் தான் சொல்லியிருப்பாரு. டக்குன்னு அவர் என்னக்கா ஒரு ரிலீஸ் பண்ணிட்டாரு. நான் சும்மா தான் கேட்டேன் சொல்லி விட்டுறாங்க. நான் இதில் டைட்டாக ஹக் பண்ணியிருக்கேன்டா சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி நான் சும்மா சொன்ன சொல்லி போயிட்டாரு.